உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இன்னைக்கு வருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காலையில இருந்தே எல்லாருமே பரபரப்பா இருந்தோம். என்னதான் சொல்ல போறாங்க, சிபிஐக்கு மாத்த போறாங்களா இல்ல எஸ்ஐடியை வச்சுக்கிட்டோம்னு சொல்ல போறாங்களா அப்படின்ட்டு பரபரப்பா இருந்தது போய் அப்புறமா உங்களுக்கே நல்லா தெரியும் சிபிஐக்கு வழக்க மாத்திட்டாங்க. பட் அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள இப்ப இன்னொரு பரபரப்பா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு அங்க உச்சநீதிமன்றத்துல மனு கொடுத்திருந்தாங்க பாருங்க. அதுல 2 பேர் பாத்தீங்கன்னா நாங்களே இந்த மனுவை கொடுக்கல, எங்க பேரை யூஸ் பண்ணி வேற யாரோ போட்டிருக்காங்க, சோ ஒரு ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு அப்படின்ற முறையில பேசியிருந்தாங்க. இப்ப இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரபாகரன் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்ன திமுக மிரட்டிடுச்சு, நான் தான் வழக்கு உச்ச நீதிமன்றத்துல கொடுத்தேன், திமுக காரங்க எனக்கு போன் போட்டு ஆசை வார்த்தைகளை சொல்றாங்க, எங்களுக்கு வேலை தரோம் பணம் தரோம், நீ உச்ச நீதிமன்றத்துல இருந்து வழக்க வாபஸ் வாங்கிடு அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்னு வழக்கு தொடுத்த ஒரு நபர் ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஈவினிங் ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா அந்த நியூஸை தான் அதிகமா போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியானம் எந்த நியூஸ் ட்ரெண்டிங்ல போச்சுன்னா ஒருத்தர் நான் வழக்கே போடலங்க, என்கிட்ட இருந்து கையெழுத்து தோண்டி வாங்கிட்டு போயிட்டாங்க, பையனுக்கு வேலை வாங்கி தரேன் காசு தரேன்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டுட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த பிரபாகரன் ஒருத்தர் இந்த பொருளைய கிளப்பி விடுறாரு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு படம் பார்த்த ஃபீலிங்ஸ்லயே இருக்கணும். ஏன்னா இங்க உண்மையாலேயே பணம் அதிக லெவல்ல விளையாடுதுங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடுத்த காரணத்தாலதான் அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இல்லைன்னா சிபிஐ போறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், எஸ்ஐடிலே நின்று இருக்கும். சோ பாதிக்கப்பட்டவர்கள் வராங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீதிபதி கன்சிடர் பண்ணிருப்பாரு. அதனாலதான் சிபிஐ விசாரணையும் கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ இங்க பாதிக்கப்பட்டவர்களே முரண்பாடா இருக்கு. அதுலயும் அந்த குறிப்பிட்ட 2 பேர் பாத்தீங்கன்னா காலையிலேயே இது பண்ணிட்டு இருக்காங்க, வர்ச்சுவலா கால்ல பேசி ஜட்ஜி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க போல அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. இது மாதிரி நாங்க வழக்கு தொடுக்கல, எங்களை ஏமாத்தி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர் காலையிலேயே முறையீடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேசின வீடியோ கூட இருக்கு. அங்க வர்ச்சுவல் கால் முடிச்சுட்டு போகும்போது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கும் போது அவர் தெளிவா சொல்றாரு, இது மாதிரி கையெழுத்து வாங்கிட்டாங்க, வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது, அப்புறமா தான் எனக்கே தகவல் வருது, இது மாதிரி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. தெரியாம பேப்பர் போட்டா நான் மக்கியானதான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு கையெழுத்து வாங்க சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு வேலை சமாசமா இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்றதா சொன்னாங்க. இப்ப இவரு சாயங்காலம் இந்த கால் வருது. இப்போ இதற்கு என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக நிர்வாகி, இவர் ஒரு திமுக நிர்வாகி மேல பழி போட்டாரு பாத்தீங்களா, இது மாதிரி ஒரு ஒன்றிய செயலாளர் தான் என்ன மிரட்டுறாரு, எனக்கு ஆசை வார்த்தை கூறுறாரு அப்படின்றது அதிமுக இப்ப எடுத்து கிளைம் பண்றாங்க, அதிமுக ஸ்ப்ரெட் பண்றாங்க. திமுக இந்த மாதிரி மிரட்டல் வேலைகளில் ஈடுபடுது அப்படின்னு அதிமுக காரங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒன்றிய செயலாளரே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. போன் போட்டு கேட்பாங்களா நார்மலா, ரகுநாதன் அவர் பேர், அந்த ஒன்றிய செயலாளருக்கு போன் போட்டு பேசும்போது அவரு இந்த பையனே எனக்கு யாருன்னு தெரியாதுங்க, வேணா என் கால் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, நான் எங்க போன் போட்டு பேசினேன் அப்படின்ற விதத்துல அவரு சொல்லியிருக்காரு. வணக்கம் சார். சார் இப்போ இந்த பிரபாகரன் சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு சார், அது உங்க கவனத்துக்கு வந்துச்சுங்களா சார்? பாத்தீங்களா? அதுவும் அவன் நம்ம பார்த்ததே இல்லை, அவன் கவனம் கொடுக்குறோம். ஓகே 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 சார். நீங்க அவரு கால் பண்ணி நீங்க சொன்னதாகவும் இந்த மாதிரி கேஸ வாபஸ் வாங்க வேலையும் அவன் கால் பண்ணி நம்பர் காமிச்சிருந்தேங்க, போன் ஓகே. நீங்க அவர்த்தான பேசுறீங்க சார்? ஓகே. ஆனா அவர் ரகுநாதன் சொல்றது நீங்க தான் ஒன்றிய செயலாளர்? ஆமா ஆமா, நான் தான். சோ இதுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு ஒரு மூவி பாக்குற மாதிரியே இருக்கு பாருங்களேன். திடீர்னு ஒரு பிரபாகரன் இப்படி சொன்னனால இப்போ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸா ஆகியிருக்கு. ஏங்க நான் இதுல இன்னொன்னும் சொல்லியிருக்கிறேன், ஒரு 41 பேர் இறந்திருக்காங்கன்னா அந்த 41 பேர் குடும்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா எதனா ஒரு கட்சியை சார்ந்தவர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே விஜய் ஃபேனா இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு யாருன்னா ஓட்டு போட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அதுல 41 பேர்ல ஒரு 10 பேர் 15 பேர் அதிமுக ஆதரவாளரா இருந்திருப்பாங்க, அதிமுக ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க. ஒரு 20 பேர் திமுக ஆதரவாளரா இருந்திருப்பாங்க, திமுக ஓட்டு போடுறவரா இருந்திருப்பாங்க. அது நம்ம யாருமே தப்பு சொல்ல முடியாது. சோ அதிமுகவும் ஒரு பொலிட்டிக்கல் கேமை இங்க விளையாடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, டேய் நீ நம்ம அதிமுக ஆதரவாளரா யாருன்னா இருக்கானா பாரு, அவனை கூட்டின்னு போய் நம்ம வழக்கு போடலாம், அப்பதான் திமுக கிட்ட இருந்து வழக்கு போய் சிபிஐக்கு மாறும். சோ இந்த ஸ்டெப் அதிமுக எடுத்திருக்கும்.
திமுகவும் அந்த அதரன் எங்க ஒரு சைடு நம்ம நஞ்சுவேன், நம்ம ரெண்டு சைடையும் தான் கேட்போம், ஒரு சைடு ஒண்டி கேட்கறது இல்ல. திமுக அந்த அதரன் என்ன பண்ணோம்னா, இப்போ என் ஏரியாலே ஒருத்தர் இருக்காரு, நான் ஒரு ஒன்றிய செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர் பேசலன்னு சொல்றாரு, பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஒரு ஒன்றிய செயலாளர் நான் இருக்கேன், என் ஏரியால இருக்கிறவரு பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்து இருக்கிறதா எனக்கு தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா கட்சிக்காரனும் நார்மலா பண்ணுவான். மிரட்டுறது எஸ் இட்ஸ் அ தப்பு, மிரட்டி இருந்தால் இட்ஸ் அ தப்பு. பட் ஆஸ் ஒன்றிய செயலாளர் நான் என்ன தம்பி பேசுவேன், நான் நார்மலா போன் போட்டு என்ன தம்பி இது மாதிரி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கேன், நாங்க என்ன தம்பி தப்பு பண்ணோம், உனக்கு எங்களை பத்தி தெரியாதா, இந்த கட்சி உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், பார்த்தா நீ லாஸ்ட்ல எங்க மேலேயே பழிய போட்டுட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, இதெல்லாம் ஏன் தம்பி அப்படின்ட்டு நார்மலாவே ஒரு ஒன்றிய செயலாளர் கேட்கதான் செய்வாங்க. இயற்கையா அது நானா ஒன்றிய செயலாளர் இருந்தாலும் நார்மலா போன் போட்டு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தம்பியா கூட அந்த தம்பி இருக்கலாம். இப்ப எங்க வீடு பக்கத்து வீடா இருக்கும், இல்ல என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவனா இருப்பான், ஆனா நீ ஒரு வார்த்தை பேசினா அவங்கிட்டன்னு சொல்லுவான். சோ இட் நார்மலி ஹேப்பன்ஸ். பட் அந்த ஒன்றிய செயலாளர் பேசலன்னு சொல்லியிருக்காரு, பட் பேசி இருந்தாலும் இட்ஸ் த்ரெட்னிங் பண்ற மாதிரி பேசியிருந்தா இட்ஸ் தப்பு தான். அவர் வந்து த்ரெட்னிங் பண்ற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்றாரு, பட் அந்த அதர் அந்த ஒன்றிய செயலாளர் நான் பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இது அதிமுக கிளைம் எடுத்து இப்ப சுத்திட்டு இருக்கு. அதிமுக என்ன சொல்லுது, திமுக காரங்க பாருங்க எப்படி மிரட்டுறாங்க, கேஸ் போட்டவங்க எல்லாம் மிரட்டுது திமுக காரங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஏற்கனவே ரெண்டு பேரும் ஃபர்ஸ்டே வந்து நான் பண்ணலங்க, அதுல குறிப்பா வந்து ஒரு ஷர்மிலான்றவங்க வந்து தெளிவா பேசியிருந்தாங்க, என் புருஷன் பன்னீர்செல்வத்துக்கு குழந்தை மேல 1% கூட அக்கறை இல்லைங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் கணவனால் கைவிடப்பட்ட இளம் பெண்ணு சர்டிபிகேட் வாங்கி சுத்தின்னு இருக்கேன், எதுனா நல்ல திட்டம் கிடைக்குமாட்டு. ஒரு வயசுக்கு அப்புறமா இந்த மனுஷன் எங்க போனானே தெரியாது, என் குழந்தைக்கு வயசு என்னன்னு கூட இவனுக்கு தெரியாது, இறுதி சடங்கு செய்யும் போது கூட இந்த கணவன் வராத ஒரு கணவன் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கானா, இது யாரோ தூண்டுதல், யாரோ காசு கொடுத்து இவனை வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க, வேற வழியே கிடையாது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா குடும்பத்தாரையும் ஒருத்தர் போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுதுங்க. டிவிக்கே ஒரு சைடு போயிட்டு குடும்பத்தை, இப்போ இன்னொன்னு இதுல என்னன்னா, டிவிக்கே இன்னும் அந்த 20 lakhs கொடுக்கல. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல 3 பேர் இறந்த குடும்பம் இருக்கு, 2 பேர் இறந்த குடும்பம் இருக்கு, 2 20 லட்சம் போடுங்க, 40 லட்சம். இதே 3 பேர் இருந்திருந்தா 60 லட்சம். யாருன்னா எந்த குடும்பம்னா, பணம் பெருசு இல்லைன்னா சொல்லிட்டு டைலாக் பேசினா நான் ஏத்துக்க மாட்டேன். யாருன்னா எந்த குடும்பம்னா, ஏற்கனவே போன உயிர் போயிடுச்சு, திருப்பி வர போறது இல்ல, வர காசும் வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. சோ ஒரு 40 லட்சம் 60 லட்சம் போது அவங்க யாருக்கு ஃபேவரபிளா அந்த டைம்ல ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா கண்டிப்பா டிவிக்கே தான். சோ டிவிக்கே வந்து இங்க கார்டை வந்து உண்மையிலே நல்லா தான் பிளே பண்ணிருக்காங்க, இன்னுமே காசு தராம வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இதே தமிழக அரசு என்ன பண்ணுச்சு, எப்ப சொன்னாங்களோ அடுத்த வாட்டி அடுத்த செகண்ட் தூக்கிட்டு போய் காசு கொடுத்துறாங்க அத்தனை நாள்லயே. ஆனா இங்க டிவிக்கே இல்ல, வெயிட் பண்ணு, உச்ச நீதிமன்றம் வரட்டும், உச்ச நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் காசை கொடுத்துட்டா அவங்க மக்கள் நம்மள மறந்துடுவாங்க, நம்மளுக்கு எதிராக கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க, சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இழுத்து வச்சிருக்காங்க. சோ இட்ஸ் a lovely play card played by them. ரியலி இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறவங்களாம் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆண்டா உண்மையாலே இந்த தமிழ்நாடு வந்து அதால சாக்கடை இல்ல நரகத்துக்கே போயிடும். அந்த மாதிரி கேடு கட்ட புத்திகள் தான் இப்படி எல்லாம் யோசிக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி யோசிச்சுதான் யாரோ ஒரு சஜஷன் கொடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேங்க, இன்னொன்னு சிபிஐக்கு போனதே பெஸ்ட்ன்னு சொல்றேங்க நானு. எல்லாரும் சொல்றாங்க தமிழக அரசு வந்து தோற்றுவிட்டது, திமுக தோற்றுவிட்டது. தோக்குல உண்மையாலே எனக்கு சொல்ல போனா திமுகவும் தமிழக அரசும் ஜெயிச்சிருக்கு சிபிஐக்கு போனனால. ஏன்னா சிபிஐக்கு போகாம எஸ்ஐடிலே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மாநில போலீஸே விசாரிச்சு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு குற்றவாளின்னு டிவிக்கேவை ப்ரூவ் பண்ணி ஜெயிலுக்கே தள்ளினாலும் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, திமுக பழி வாங்கிடுச்சு, பழி வாங்குற அரசியல் பண்ணிடுச்சு திமுக, எங்க ஆள் தப்பே பண்ணல ஆனா எங்க மேல பழிய போட்டு வேணும்ட்டே திமுக வந்து எங்களுக்கு தண்டனை வாங்கியிருக்கு அப்படின்ட்டு சொல்லின்னு சுத்துவானுங்க இவனுங்க. இப்போ மாநில அரசுல இருந்து மாறி மத்திய அரசுக்கு போயிடுச்சுல, சிபிஐக்கு போயிடுச்சுல, சிபிஐ வந்து நாளைக்கு சொல்லிட்டு இவனுங்க குற்றவாளின்னு. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், சிபிஐ வந்து மட்டும் நாளைக்கு என்ன சொல்லிடும்னு நினைக்கிறாங்க இவங்க, இல்ல விஜய் சைட்ல இருந்து என்ன நினைக்கிறாங்க, டிவிகே ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க? இப்ப நாளைக்கு சிபிஐ வந்த உடனே என்ன எஃப்ஐஆர்ல போட்டிருக்கு, விஜய் லேட்டா வந்தாருன்னு போட்டிருக்கு. நோ 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 நோ, விஜய் கரெக்டா வந்திருக்காரு, விஜய் வந்து 12 மணிக்குன்னு சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்திருக்காரு விஜய் அப்படின்னு சொல்ல போதா சிபிஐ? அவங்களும் வீடியோ பார்க்க மாட்டாங்களா, அவங்களும் விசாரிக்க மாட்டாங்களா, அவங்களும் பொதுமக்கள் அவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? யோ நையா 8:45 சொல்லிட்டு நாமக்கலுக்கு 2:30 மணிக்கு போயிருக்க, 12 மணின்னு சொல்லிட்டு கரூருக்கு 7 மணிக்கு போயிருக்க, சோ நீ லேட்டா தானே வந்திருக்க, எஃப்ஐஆர்ல மென்ஷன் ஆகிருக்குங்க லேட்டா வந்திருக்காருன்னு. சோ கண்டிப்பா சிபிஐயும் அதை கன்சிடர் ஆமா லேட்டா தான் வந்திருக்க. இப்போ சிபிஐ வந்த உன்ன ஒரு வேலை, ஹாய் அவங்க என்னப்பா 1 லட்சம் வாட்டர் பாட்டில் குத்துருக்காங்க, 2 லட்சம் வாட்டர் பாட்டில் குத்துருக்காங்க, 2 லட்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் குத்துருக்காங்க, 2 லட்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் குத்துருக்காங்க, இதுக்கு மேல அவங்க என்ன கொடுக்குறது அப்படியா சிபிஐ கேட்க போகுது?
சிபிஐ வந்தும் இதை தான் கேட்க போகுது. ஏன் நீங்க தண்ணி கூட தரல, ஏன் நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் கூட தரல? அவன் கிட்டத்தட்ட 7 hour 8 hour நின்னுட்டு இருக்கானே, அவன் மேல கொஞ்சமாச்சு அக்கறை எடுத்து அவனுக்கு நீங்க எதுனா ப்ரொவைட் பண்ணி இருக்கணுமா இல்லையா? எங்க சிபிஐ இதை கேட்கும் தானே? சிபிஐ கேட்காம பா நல்ல மனுஷன்பா அவரு அவ்வளவு குத்தாரப்பா அப்படியா சொல்ல போகுது? சோ சிபிஐயும் கொஸ்டின் கேட்கும். அண்ட் எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க 50 மீட்டருக்கு முன்னாடியே இவரை நிக்க வச்சு பேச சொன்னோம். டிஎஸ்பியோ எஸ்பியோ இவங்க கிட்ட தகவலை பாஸ் பண்ணோம். ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த் இவங்க கிட்ட தகவலை பாஸ் பண்ணி 50 மீட்டருக்கு முன்னாடி நின்னே பேசுங்க, முன்னாடி போனீங்கன்னா அங்க பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படும், விபத்தே ஏற்படும் அப்படின்னு காவல்துறை சொன்னதா எஃப்ஐஆர்ல இருக்கு. அதை மீறி வந்தா விஜய் போய் பேசியிருக்காரு. இப்ப சிபிஐ வந்த உன்ன மட்டும் விஜய் கரெக்டான ஸ்பாட்ல போலீஸ் சொன்ன ஸ்பாட்ல தானே நின்று பேசியிருக்காரு அப்படின்னு சொல்ல போறாங்க. அவங்களும் கேட்பாங்கல்ல, விஜய் சார், ஆதவ் சார், புஷி சார் சொன்னாங்களா இது மாதிரி? சொல்லியும் நீங்க ஏன் மீறி இல்ல நான் தள்ளி போய் அங்கதான் நின்று பேசுவேன்ட்டு ஏன் போனீங்க? அப்படித்தானே சிபிஐ கேட்க போகுது. அதே மாதிரி எஃப்ஐஆர்ல மென்ஷன் ஆகியிருக்கோம், நாங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், காருக்குள்ள நின்று டிராபிக்கை ஏற்படுத்தாதீங்கன்னு சொன்னோம், ஆனா எல்லாத்தையும் இவங்க ஏற்படுத்தினாங்கன்னு மென்ஷன் ஆகியிருக்கோம். சிபிஐ வந்த உன்ன மட்டும் அந்த ஃபுட்டேஜ்ல டிசப்பியர் ஆயிடுமா? இவர் ரோட் ஷோ பண்ணது அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இல்ல இந்த பஸ் டயருக்குள்ள வந்து ஒருத்தன் பைக்கை சொரின்னு ஓட்டுனானே, இதையும் அவங்களும் பார்க்க தானே போறாங்க. அப்ப அவங்களும் எஸ் விஜய் உங்க மேல தப்பு இருக்குன்னு தானே சொல்ல போறாங்க. அவன் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறின வீடியோ எல்லாம் சிபிஐ பார்க்காம இருக்க போதா? அவன் மத்த வீட்டு ஓட்டுல ஏறி எல்நீர் திருடி சாப்பிட்டானுங்களா அந்த வீடியோ சிபிஐ பார்க்காம இருக்க போதா? அவன் ஜெனரேட்டர் ரூம்ல ஓடி போனனால அங்க இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணாங்களே அந்த வீடியோ சிபிஐ பார்க்காம இருக்க போதா? எல்லா வீடியோவும் சிபிஐ பார்க்க தானே போகுது. நாமக்கல்ல எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்றதையும் பார்க்க தானே போகுது. இவங்க போற எல்லா இடத்துலயும் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துனே இருந்திருக்காங்க. பிகாஸ் விஜய் லேட்டா வந்தாரு. இந்த ஒரு காரணத்தை தானே நம்மளும் அப்போதுல இருந்து சொல்லிருக்கோம், தமிழக காவல்துறையும் சொல்லிருக்கு. சார் இவங்க கரெக்டான டைமிங்க்கு வந்தா இங்க பிரச்சனையே இல்லையே சார், நடந்திருக்காது சார். அப்ப சிபிஐயும் அந்த பாயிண்ட கன்சிடர் பண்ணி தானே இருக்க போகுது. சோ சிபிஐ இந்த கேஸ விசாரிக்கிறது தமிழக அரசும் சரி, இந்த தமிழக அரசியலுக்கும் சரி நல்லது. அப்பதான் ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே வாங்கி கொடுத்துச்சு, அந்த பனிஷ்மெண்ட் டிலே ஆகுது, அந்த கோர்ட்டு கேஸ் டிலே ஆகுது. ஏன்னா சிபிஐன்றதே வந்து 5 வருஷம் தள்ளி போடுங்க, பொறுமையா போறது தாங்க சிபிஐன்னு நான் சொல்லலைங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனே சொல்லியிருக்காரு. விஜயே வந்து என்ன சொல்லியிருக்காரு, சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி RSS கைக்குள்ளிங்க, என்னங்க ஏன் தலையில கட்டுறீங்க, சிபிஐ எல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு விஜயே பேசியிருக்காரு. நம்ம பேசல, நம்மளா சொன்னோம் சிபிஐ வந்து RSS பிஜேபி கைகூலின்னு விஜய் சொன்னாரு. ஆனா இப்ப என்னமோ சிபிஐ போனதுக்கு சந்தோஷம் பட்டுக்குன்னு டிவிகே ஃபேன்ஸ்லாம் தெரின்னு தெரிக்க விட்டுன்னு இருக்கானுங்க. இப்ப இந்த சிபிஐயால இன்னொரு பிரச்சனை 2 பேருக்கு, 2 பேர்ல 3 பேருக்கு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குங்க. ஒண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா மதியழகன், அதாவது கரூர் மாவட்ட செயலாளர், ஆல்ரெடி அண்டர் அரெஸ்ட்ல, அவருக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், புஷி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் பாத்தீங்கன்னா ஏபி அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணாங்க, அப்புறமா வித்ரா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை கிளை கோர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆஃப் கண்டிஷன் போட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. அது நாளைக்கோ நாளைக்கோ ஏரிங் வந்துடும். ஆனா அந்த ஏரிங் வரும்போது அதுக்கு ரிப்ளை கொடுக்க போறது யாரு, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அண்ட் சில பேர் வந்து நம்ம வீடியோலயே கேட்டுருந்தாங்க, சார் ஏபினா என்ன, ஆன்டிசிபேட்டரி பெயில்னா என்ன, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்றது வந்து போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிகாஷனரியா எடுத்து வச்சுக்கிறது, இது பேர் தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். இதே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உங்களை ஜெயில தூக்கி போட்டுருப்பாங்க, அதுக்கப்புறமா எடுக்கிறீங்க பாருங்க, அது வந்து நார்மல் பெயில். ஸோ நார்மல் பெயிலுக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கும் இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு, வேற மிகப்பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நீங்க யாரையோ அடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன், நீங்க யாரையோ அடிச்சிட்டீங்க, அடிச்சுட்டு வீட்டுல இருக்கீங்க, போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. சோ போலீஸ் எந்நேரமும் உங்களை அரெஸ்ட் பண்ண வரலான்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும், இது மாதிரி இந்த சம்பவத்துல குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, பட் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு வந்து நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா கோர்ட்டும் கன்சிடர் பண்ணி ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துருச்சுன்னா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதே போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுச்சு, அரெஸ்ட் பண்ண பிறகு நீங்க எடுக்கிறது அது வந்து ஆர்டினரி பெயில், நார்மல் பெயில் அது. சோ இப்போ புஷி ஆனந்த் என்ன போட்டிருக்காருன்னா, போலீஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ணாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு, சோ அவரு ஆன்டிசிபேட்டரி பெயில் தான் போடணும். இதே போலீஸ் வந்து புஷி ஆனந்த் இப்படி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒர்க் அவுட் ஆகாது, நார்மல் பெயில் தான் போடணும். சோ பிடிக்காத வரைக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில், பிடிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து நார்மல் பெயிலுக்கு மாறிடும். சோ இதுதான் டிஃபரன்ஸ். சோ இப்போ மிகப்பெரிய பிரச்சனை இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா,
மதியழகன் இன்னைக்கு வந்து பெயில் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காரு. அவர் ஆல்ரெடி அண்டர் அரெஸ்ட். ஸோ அவர் ஆன்டிசிபேட்டட் பெயில் போட முடியாது, நார்மல் பெயில் தான் போட முடியும். ஸோ பெயில் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அந்த பெயிலோட இயரிங் இன்னைக்கு வந்திருக்கு. இயரிங் வரும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் எல்லாம் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, சிபிஐக்கு மாத்த சொல்லிடுச்சு. ஸோ அந்த பாயிண்ட உள்ள போட்ட உடனே அது கதை எப்படி மாறி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெயிலுன்னும் போது நார்மலா ரிப்ளை நோட்டீஸும் தரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிலுக்கு வந்து 2 தரப்பு இருக்கும். ஒன்னு அரசு தரப்பு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மதியழகனுக்கான தரப்பு, யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க தரப்பு. இப்ப இந்த தரப்பு பெயில் கேட்கும் போது ஆப்போசிட் அரசு தரப்புல இருந்து ரிப்ளை நோட்டீஸ்னு ஒன்னு தரணும். அதை தந்தாதான் ஜட்ஜ் வந்து அதை ப்ரொசீடியர் பண்ணுவாரு. இந்த ரிப்ளை நோட்டீஸ் நார்மலா எப்படி தருவாங்கன்னா, இல்ல அவருக்கு பெயில்லாம் தரக்கூடாது, அவர் வெளியில வந்தா இப்படி பண்ணிடுவாரு, சாட்சியங்கள்லாம் கலைச்சிடுவாரு, அந்த மாதிரி சொல்லி நீங்க பெயில் தரக்கூடாது. இப்படிதான் நார்மலா வந்து எல்லா அரசாங்கமே வந்து ரிப்ளை நோட்டீஸ் தரும், போலீஸ் தரப்பா ரிப்ளை நோட்டீஸ் தரும். பட் இருந்தாலும் ஜட்ஜ் ஒரு நாளைக்கு மேல கன்சிடர் பண்ணி ஓகே பெயில் கிராண்டட்னு கொடுத்துருவாரு. சோ இங்க ரிப்ளை நோட்டீஸ் இப்ப யார் தரவா? பிகாஸ் மாநில போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கும் போது இந்த சைடு வந்து ஆப்போசிட்ல வந்து ஸ்டேட் போலீஸ் இருக்கும், ஸ்டேட் வந்து பிபி இருப்பாரு. சோ அவர் ரிப்ளை நோட்டீஸ் தருவாரு. இப்பதான் சிபிஐக்கு மாறி போச்சுல. சோ சிபிஐக்கு மாறி இப்ப கேஸ் யார்கிட்ட போதுன்னு தெரியல, யார் பாத்துக்க போறாங்கன்னு தெரியல. சோ சிபிஐக்காக ஒரு அட்வொகேட்டை நியமிப்பாங்க, அவங்க அரசாங்க அட்வொகேட்டா இருப்பாங்க. சோ அவங்கலாம் வர வரைக்கும் மதியழகன் பெயில் பெட்டிஷனை ப்ளீடே பண்ண முடியாது. சோ he has to wait. நம்பர் 1. சோ இந்த கேஸ் சிபிஐ வந்து ஃபுல் இன்சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் மதியழகன் has to wait. அதுக்கு ஒரு 2-3 நாள்ல எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, புஷி ஆனந்த் ஏபி அப்ளை பண்ணிருக்காப்ல, அது நாளைக்கோ நாளன்னைக்கோ வரப்போகுது. அதுக்குள்ள இவங்க இன்சார்ஜ் எடுக்கல, இவங்க வந்து ரிப்ரசென்ட் பண்ணலன்னா ரிப்ளை நோட்டீஸும் தர முடியாது. சோ புஷி ஆனந்துக்கும் ஏபி கிடைக்காது. இப்போ புஷி ஆனந்த் வந்து இன்னொரு 10 நாள் வந்து ஓடிக்கிட்டு சுத்தின்னு இருக்கணுமா என்னன்றதுதான் வந்து பெரிய கான்செப்டா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, புஷி ஆனந்த் கான்செப்ட்ல இனிமேட்டு வந்து உங்களை தமிழக போலீஸ் தேடாது. ஏன்னா வந்து கேஸ் வந்து இப்ப சிபிஐக்கு மாறி போச்சு பாத்தீங்களா. அதனால இப்ப ஏபி கேட்டு அப்ளை பண்ணிருக்கிறதுனால இனிமேட்டு புஷி ஆனந்த தேட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ, அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நான் இந்த சிபிஐ கிட்ட வந்து ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோளா ஒண்ணு வச்சுக்கிறேன். புஷி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் டேஞ்சரஸான ஆளு. எங்க தமிழக காவல்துறையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா சுத்த விட்டுன்னு இருக்காங்க. சோ அவங்களை நீங்க எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு அவங்களை ஜெயிலுக்குள்ள போடணும் சார். இப்போ வந்து தமிழக அரசு மேல பழி போவாதுல்ல. என்னங்க, நம்ம இவ்வளவு நாள் வந்து இதே தமிழக அரசு அரெஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? விஜய் ஃபேன்ஸ்லாம் வேணும்ட்டு எங்களை பழி வாங்கிட்டீங்களாடா, நாங்க பாத்துக்கிறோம்டா, 2026 உங்களுக்கு முடிவு கட்டுறோம்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, எல்லா எதிர்கட்சிகளும் கூட சேர்ந்து குரல் கொடுத்திருக்கோம், இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, அவங்க அப்பாவிங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேன்னு குரல் கொடுத்திருக்கோம். இப்போ சிபிஐ கிட்ட போயிருக்குல்ல, சிபிஐ தான் கெத்தான போலீஸ் ஆச்சு. சிபிஐ பாருங்க, இன்னும் ஒரு 2 நாள்ல கண்டுபிடிச்சு நம்ம புஷி ஆனந்தையும் சிடிஆர் நிர்மல்குமாரையும் ஜெயில எடுத்து போடும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க ராசா? எங்க இந்த சிபிஐ வந்ததுல சிபிஐ வழக்கு மாறிச்சு இல்ல, இப்ப இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாங்களே, இதுல சந்தோஷப்படுற நபர் யாருன்னு சொல்லுங்க. டிவிகே காரன் கூட அவனுங்களுக்கு புத்தி இல்ல, அவனுக்கு பாவம் தற்கொலைன்னு வேற நம்ம சொல்லக்கூடாது, அவனுங்களுக்கு வந்து அறிவு இல்ல. சோ அவனுங்க எது வந்தாலுமே கொண்டாடின இருப்பானுங்கன்னு வச்சுக்கோ. அவனுங்களுக்கு வந்து டிவிகேன்னு கத்தணும், உங்க விஜய் உயிர் என்ன வரட்டா அப்படின்னு பாட்டு பண்ணணும். சோ அவனுங்களை விடுங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுறதுக்கு முதல்ல சந்தோஷப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து உங்களுக்கு வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க, அது வேற கதை. ஜிஎஸ் பண்ணி பிஜேபி சார்பாகவும் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு, இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ட்டு. சோ அந்த வழக்கையும் சேர்த்து தான் இவங்க சிபிஐ உத்தரவிட்டு இருக்காங்க. இப்போ இதுல சந்தோஷப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. பிஜேபிக்கு அடுத்தது சந்தோஷப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக இபிஎஸ் அவர்கள் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஏன்னா எப்படியாவது விஜய வந்து கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுதான் இவங்களோட நீண்ட நாள் ஆசைங்க, நீண்ட நாள் ஆசை. ஏங்க சிபிஐ ஒழுங்கா வேலை செய்யும், சிபிஐலயும் நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கட்டும், அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான், எல்லாமே இருக்கட்டும். பட் இருந்தாலும் nowadays everyone knows very well how BJP is using them என்ற மாதிரி பிஜேபி கண்ட்ரோல்ல இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடியில போய் விஜய் மாட்டிட்டு இருக்காரு. வேற எதுவுமே கிடையாது, சிம்பிள். அவங்களே ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, டிவிகே காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. எங்க தலைவன்லாம் குருவி படத்துல நச்சவன்டா, எங்க தலைவன்லாம் சுறா படத்துல நச்சவன்டா, எங்க தலைவன் யார வேணாலும் பாப்பான்டான்னு சொல்லுவானுங்க. பட் இது ரியாலிட்டி லைஃப். இது
ஒரு கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கும் போதே உங்களுக்கு த்ரெட்னிங் ஜாஸ்தி ஆகும். நாளைக்கு வந்து விஜய் என்னன்னு வந்தார் அரசியலுக்குள்ள, நான் சிஎம் ஆக போறேன், நான் சிஎம் ஆக போறேன்னு வந்தவர் இப்போ சிஎம் ஆவாரானே தெரியல. பிஜேபி என்ன சொல்லுதோ, ஏடிஎம்கே என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க வேண்டிய இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் போய் உக்காந்துட்டு இருக்காரு. சோ இதுல சந்தோஷப்படுறது யாருன்னா கண்டிப்பா விஜய்க்கு வந்து இது மண்டையில ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா நார்மல் எனக்கே மண்டையில ஓடுது. அப்போ விஜய் வந்து நாளைக்கு சிஎம் ஆகணும்னு ஆசையோட வந்தவர் கண்டிப்பா தோணுமா தோணாதா? என்னடா இது இப்படி போய் வசமா மாட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு 7.5 தூக்கி நம்மளே வலிச்சு போட்டுக்கிட்டோமா அப்படின்ற பிரச்சனை விஜய்க்கு இருக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, விஜய் என்ன சொல்லியிருந்தாரு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட கைக்கூலி சிபிஐ தானே சொல்லியிருந்தாரு. இப்ப சிபிஐ கேட்டு மனு போட்டது யாரு, பிஜேபி காரங்க தானே. அப்ப விஜய் வந்து பிஜேபி காரங்களை கோச்சிக்கணுமா கோச்சிக்க கூடாதா சொல்லுங்க? கோச்சிக்கணும்லங்க ஐயா இருக்கு. ஏன்னா நீங்க டிவிக்கு கேட்டது என்ன, இண்டிவிஜுவல் பாடி தான் கேட்டீங்க. பட் இப்போ சிபிஐ கிட்ட போயிருக்கு. சோ விஜய்க்கு தான் கம்ப்ளீட்டா செட்பேக்கா போய் முடிஞ்சிருக்கு. தமிழக அரசுக்கோ திமுகக்கோ ஒன்னும் கிடையாது. அண்ட் சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, உயர் நீதிமன்றத்தை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி சாடி இருந்தாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு. ஏங்க அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், யார் எந்த வேலையை எங்க செய்யணும்ன்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ். அது உயர் நீதிமன்ற ஜட்ஜு கொடுத்த கருத்துல போயிட்டு நான் போய் அவர் அப்படி சொல்லிருக்கூடாதுன்னா என்னால சொல்ல முடியாது. அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சாரு. இப்போ வந்து அங்க இருக்கிற செக்ரட்டரி கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க கரூர் கேஸ மதுரைக்கு போகாம நீங்க ஏன் எடுத்து இது பண்ணீங்க, சோ எஸ்ஓபியா போட்டது நீங்க ஏன் கிரிமினல் கேஸா விசாரிக்கிறீங்க அப்படி இப்படின்ற கொஸ்டின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அது அந்த கோர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அது வந்து அவங்க தமிழக அரசு கொஸ்டின் கேட்கல, இது வந்து ஹைகோர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட செக்ரட்டரி அதுக்கு ரிப்ளை பண்ண போறாரு. சோ ஏன் உயர் நீதிமன்றத்தை வந்து நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னவங்களுக்கு இது ஷார்ட்டான பதில், வேற எதுவுமே கிடையாது. சோ மிகப்பெரிய பிரச்சனை இல்ல, விஜய் போய் அசால்ட்டா சிக்கிக்கிட்டார். இந்த எரியில நெருப்புல எண்ணெய் ஊத்துற கதையா தான் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், பேட்டினா என்னன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இல்ல நீங்க கேள்வி கேட்டு பத்திரிகையாளர் ஆன்சர் பண்ணுவாங்களா? பத்திரிகையாளர் தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு கரெக்டான ஆன்சர் ரீசனபிள் ஆன்சரை நீங்க சொல்லணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a one side கம்யூனிகேஷன் தான் நடந்துச்சு. இவர் பாட்டுன்னு உட்காந்து மைக்குக்கு முன்னாடி நின்று பேசிட்டு போயிடுவாராம். பத்திரிகையாளர்கள் யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்களாம், கேட்க கூடாதான். சுதந்திரம், கருத்து சுதந்திரன்றதே பத்திரிகையாளர் கொஸ்டின் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணது தான் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன், எங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. இவர் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்காரு, காரியம் நான் வந்து 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் அமைதியா தான் இருப்பேன். இப்ப வந்து காரியம் முடிஞ்சிச்சு போல. 16 நாள் காரியம் கிடையாது, இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாருல அந்த காரியம் இன்னைக்கு தானே முடிஞ்சிருக்கு, சிபிஐக்கு மூவ் ஆகிருக்குல்ல, அத இவரே வந்து குத்தி காட்டுறாரு போல. ஏன் காரியம், நான் டெல்லிக்கு போயிட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க, நாங்க தாங்க இப்போ கெத்து அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதே ஆதவ் அர்ஜுன் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா சிபிஐன்றதே காலம் தாழ்த்த அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாத்தையும் இவரே அங்கிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நாங்க வந்து சொன்ன டைமுக்கு போயிட்ட மாதிரியும் என்னமோ ஒரு அந்த கான்ஸ்பிரசியை வந்து ஆதவ் அர்ஜுன் திருப்பி செட் பண்றாரு போல. எப்படிங்க கான்ஸ்பிரசி செட்? ஏங்க திருப்பி நாங்க வந்து கோவப்படுறோம், நாங்க கோவப்படுறோன்றது கிடையாதுங்க. நாங்க வந்து நீங்க தான் குத்தி கொலை பண்ணீங்கன்னு சொல்லல. ஏங்க நீங்க அப்பட்டமா இப்ப சொல்லுகிறீங்களே தமிழக அரசோ இல்ல செந்தில் பாலாஜியோ தான் ஆளுங்களை ஏவி விட்டாங்கன்னு கான்ஸ்பிரசி செட் பண்றீங்களே, அந்த மாதிரி கூட நாங்க செட் பண்ணல. நாங்க கேட்கறது எல்லாம், நாங்கன்னா நாங்க மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அந்த இறந்த குடும்பத்தாரின் சார்பா கேட்கறது என்னன்னா, டேய் கொஞ்சமாச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கடா, கொஞ்சமாச்சு. ஒன்னு தப்பு நடந்திருக்கு, ஒரு கெத்தா ஒரு நல்ல ஆண்மகன்னா என்ன தெரியுமா, சார் ஏதோ நடந்து போச்சா, ஓகே நாங்க ஏத்துக்கிறோம், எங்களாலையும் நாங்களும் இன்வால்வ்டு தானே அதுல அந்த சீக்வன்ஸ்ல, சோ ஓகே வி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லணும். அதை நீங்களும் சொல்ல மாட்டீங்க, உங்களுடைய தலைவரும் சொல்ல மாட்டாருன்னா அப்புறமா என்ன லாஜிக் இருக்கு? இப்போ ஏங்க இது சிபிஐக்கே போயிடுச்சு, சிபிஐ விசாரிக்கதான் போகுது, சிபிஐயும் போலீஸ் தான், ஒன்னும் இப்போ ஜட்மெண்ட் எழுதி கொடுத்துல விஜய் நிரபராதின்னு, இந்த போலீஸ் விசாரிக்காதீங்க இந்த போலீஸ் விசாரிங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சோ பட் தமிழக மக்களுக்கே தெளிவா தெரியுங்க யார் மேல குத்தோன்றது. உங்க ரசிகர் குஞ்சுகள் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக வெறித்தனமா விஜய் விஜய்ன்னு சொல்லலாம். பட் மெச்சூரிட்டி உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரியும் நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு. நீங்க கொஞ்சம் நெஞ்ச தப்பு பண்ணல, ரொம்ப தப்பு பண்ணிருக்கீங்க மிஸ்டர் விஜய். ஆனா அதை இன்னுமே உணராம இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் எல்லாம் பிரஸ் மீட்ல விட்டு பேச வச்சுன்னு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய நேவிகேட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் சுத்த தப்பு. இந்த ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், எல்லா கதைகளையும் இந்த கட்டுக்கதைகளா படம் பார்த்து அவுத்து விடுற மாதிரி அவுத்து விட்டுட்டு இருக்காரு. ஃபுல் கான்ஸ்பிரசியை உட்காந்து பத்திரிகையாளர் சந்திப்புல செட் பண்ணிருக்காரு. வேற எதுவுமே அவர் பேசல. நம்ம விஜய் கரெக்டான டைம்க்கு வந்துட்ட மாதிரியும், இவங்க எல்லா ஆர்கனைஸும் பண்ண மாதிரியும், போலீஸ் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி. என்ன இது?
ட்வீட் போடவே இல்லையா நீங்க? இதெல்லாம் கேட்டா தப்புன்னு சொல்லுவாங்க. சோ ஏங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பீங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மனுதாரர்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, இது நாங்க போட்ட மனு கிடையாதுங்க, வேற யாரோ இம்பர்சனேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு மட்டும் சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய ஜட்மெண்ட்டை ரினவுன்ஸ் பண்ணிடுமா, மாத்திருமா அப்படின்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்க. ஏன்னா அவங்க சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் அவங்க சிபிஐ கேட்கல, அதனால நீங்க ரிட்டர்ன் வாங்குங்க அப்படின்னு சொல்லுறது ஒரு 100% தான் சாத்தியம். மற்றபடி பாத்தீங்கன்னா திஸ் கேஸ் இஸ் டு பி ஹேண்டில் பை த சிபிஐ தான். தே ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட். அந்த மாதிரி தான் போகுது. என்னங்க யார் ஹேண்டில் பண்ணா என்னங்க, பயப்பட வேண்டியது விஜய் தானே.